ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனக்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நாம் எல்லாரும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற நல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை மிகவும் அழகாக படைத்து ஏதேன் தோட்டத்தை மிகவும் நன்றாய் உண்டாக்கி அதிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்து, நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், இதை நீங்கள் பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும் என்று சொல்லி முழு அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து எல்லா விதமான ஒரு சுகமான வாழ்வையும் கொடுத்து ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி வைத்தார். எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாம் நல்லது நல்லது என்று சொல்லி கண்டு அவர் படைத்த எல்லாம் நன்றாய் இருக்கிறது என்று சொல்லி அதையும் ஆண்டவர் பார்த்து அதை ஆசீர்வதித்து நடத்தினார், ஆசீர்வதித்து வைத்தார் என்று சொல்லி நம்ம அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆரம்பத்தை 1, 2, 3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும், நாம் யாவரும் ஆசீர்வாதத்தின் பாதையிலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை மனிதர்களாகிய நாம் இழந்து விட்டோம் அல்லது இழந்து கொண்டே வருகிறோம் என்று சொல்லி கூட நம்ம சொல்லலாம். நம்முடைய டெக்னாலஜி பெருகினபடியினாலே ஒரு தூய காற்றை நாம் இழந்து விட்டோம், நல்ல உணவுகளை நாம் இழந்து விட்டோம், நல்ல உறவுகளை நாம் இழந்து கொண்டே வருகிறோம். சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தின் அன்புகளை கூட நாம் இழந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் யாவரும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்று சொன்னால், நாம் யாவரும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நாம் யாவரும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தை சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு அவர் தன்னுடைய வயது முதிர்ந்த அந்த நாளிலே தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த 27வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஈசாக்கு முதிர் வயது ஆனபடியினால் அவர்களுடைய கண்கள் மிகவும் இருளடைந்து பார்வையெல்லாம் குறைந்து போய் தன்னுடைய மரண நாளை அவர் எதிர்பார்த்த ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். அப்படி தன்னுடைய அந்த மரண நாளிலே மரணத்திற்கு முன்பதாக தன்னுடைய 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பின மனிதனாகத்தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் 2 பேரும் கடந்து சென்று ஏசாவின் இடத்திலே முதலாவது கூப்பிட்டு சொல்லுகிறாரு, எனக்காக வனத்திலே சென்று ஏதாவது ஒன்றை வேட்டையாடி எனக்கு ஒரு நல்ல ஒரு ருசியுள்ள பதார்த்தமாக நீ எடுத்துக்கொண்டு வர வேண்டும், சமைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இதை கேட்ட ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காள் தன்னுடைய சிறிய மகனை அழைத்து அந்த ஆசீர்வாதம் முழுவதுமாய் தன்னுடைய சிறிய மகனுக்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி சில ஆலோசனைகளை கொடுத்து அந்த ஆசீர்வாதம் முழுவதும் யாக்கோபை போய் சென்று அடைந்தது என்று சொல்லி நம்ம வேதாகமத்திலே பார்க்கிறோம். இப்படி யாக்கோபை சென்றடைந்த அந்த ஆசீர்வாதத்தை பார்த்த ஏசாவினுடைய இருதயம்
மிகவும் உடைந்து போய் அல்லது நொறுங்கி போய் மிகவும் வேதனைப்பட்டவனாக அவன் 34வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொன்னான். அப்படியானால் இந்த ஏசாவினுடைய வாழ்க்கையிலே இவன் மூத்த மகனாக இருக்கிறான். இவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் முதலாவது இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் அலட்சியம் பண்ணினதினால் அதை என்னத்திற்கு என்று கேட்டான், அதை விற்று போட்டான், அதை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி முதல் ஆசீர்வாதத்தையே இந்த ஏசா இழந்த ஒரு மனிதனாக இவன் காணப்பட்டான். ஆகவே தான் இழந்த இந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே ஒரு ஆவலுள்ள மனிதனாய் அல்லது விருப்பமுள்ள மனிதனாய், எப்படியாகிலும் நான் இழந்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்துல எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதம் இப்பொழுதும் கைவிட்டு போய்விட்டதே என்று சொல்லி ஒரு கலங்கின மனிதனாக அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனை நோக்கி, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் மிகவும் அங்கலாய்ப்போடு கேட்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவன் ஒரு வாலிப பிராயமுள்ள ஒரு மனிதன். தான் இழந்த அந்த ஆசீர்வாதத்திற்காக மனம் கசந்து அலறி உரத்த சத்தமிட்டு தன்னுடைய தகப்பனிடத்திலே அவன் மிகவும் பரிவோடு கூட அந்த ஆசீர்வாதத்திற்காக கெஞ்சுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நான் சொன்னது போல ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அந்த ஆதாமும் ஏவாளும் இழந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் தேவனோடு இருந்த அந்த அன்பான உறவை அவர்கள் விட்டு விட்டார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த புசிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்ன அந்த காரியத்தை இவர்கள் புசித்தபடியினாலே அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆகவே அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவ சத்தத்தை கேட்க முடியாமல் போய்விட்டது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாமல், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. தேவ உறவை இழந்து போன மனிதர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். தேவ அன்பை இழந்து போன மனிதர்களாய் காணப்பட்டார்கள். அதே போல இந்த ஏசாவும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினதுனாலவோ என்னவோ இங்கேயும் இவன் ஆசீர்வாதங்களை இழந்த ஒரு மனிதனாகத்தான் இவன் காணப்படுகிறான். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனால் தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களின் மேல் நாம் கரிசனை உள்ளவர்களாக, அல்லது அதை நாம் விருப்பமுடையவர்களாக, அதை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமா? அல்லது ஏதாவது ஒரு இடத்திலே இந்த ஏசாவை போல அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய கைகளை விட்டு நழுவி போய்விட்டதா? அல்லது நாம் அவைகளை சுதந்திரிக்க மறந்து விட்டோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நமக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எனக்கு வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை, அது எந்த இடத்தில் இருக்கிறது, அது எந்த காலகட்டங்களில் இருக்கிறது, அது எது என்று சொல்லி அதை ஆராய்ந்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாக நாம் யாவரும் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சுதந்திரித்து கொண்டு நாம் பயணிக்கிறோமா? அல்லது ஏதாவது ஒரு இடத்திலே நம்முடைய ஆசீர்வாதங்களை தொலைத்து விட்ட தேவ பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இந்த காலை வேளையில இந்த தேவ செய்தியை ஆரம்பம் செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எந்த இடத்திலே என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் இழந்து விட்டேன், எந்த இடத்திலே என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் தவற விட்டு விட்டேன். இந்த ஏசாவுக்கு ஒரு நல்ல ஒரு சேஷ்ட புத்திர பாகம் கிடைத்தது. ஒரு சாதாரண ஒரு பயிற்றம் கூழுக்காக இந்த ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். என்றைக்கு ஆண்டவர் அவனுக்கென்று வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணினானோ, தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு பின்பதாக வர மறுத்து விட்டது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அவருடைய அபிஷேக தைலம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபைகள், கிருபா வரங்கள், நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்தானங்கள், இவைகளை எல்லாம்
நாம் சுதந்தரிப்பதற்கு ஆவலுள்ள, விருப்பமுள்ள அல்லது ஜாக்கிரதையுள்ள தேவ பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தவறவிட்ட ஆசீர்வாதம் இந்த ஏசாவினுடைய வாழ்க்கையில் இருந்தது. தவறவிட்ட ஆசீர்வாதம். இந்த தவறவிட்ட ஆசீர்வாதத்தை அவன் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி துடித்தும் கூட அதை அங்கே இழந்து போகிற மனிதனாய் அவன் காணப்படுகிறான். அவர் தன்னுடைய தகப்பனிடத்திலே அவன் ஓடி அலறி மனம் கசந்து, என்னையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தாகத்தோடு கூட அந்த ஆசீர்வாதத்திற்காய் ஓடி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலும் அந்த ஆசீர்வாதம் அவனுடைய கை நழுவி போய்விட்டது. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதங்களுக்காக சற்று மனம் வருந்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எனக்கு வந்து விட்டதா? தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதா? எதினால் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறவில்லை அல்லது தாமதமாகி கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் சற்று ஒவ்வொரு நாளும் அதை ஆராய்ந்து அல்லது நிதானித்து அதை பெற்றுக்கொள்ள துடிக்கிற இருதயமுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, இந்த ஏசா தன்னுடைய தகப்பன் இடத்துல என்னையும் ஆசீர்வதியும். அவன் ஆசீர்வதிச்சிட்டீங்கப்பா, ஆனா என்ன நீங்க என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும், என்னையும் நீங்க என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு கூட கேட்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கென்று அந்த பரலோக ராஜ்யத்துல வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தங்கள், இவைகளையெல்லாம் நான் விட்டுவிடக் கூடாது அல்லது அவைகளின் மேல் என்னுடைய இருதயம் வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் யாவரும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த நாளில் இருந்து ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். இனிமேலும் அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சுதந்திரித்திருக்கிறோமா? அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக, நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய், நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களின் நிமித்தமாக அந்த ஆசீர்வாதங்களை நாம் கை நழுவ விட்டு விட்டோமா என்று சொல்லி அதை ஆராய்ந்து, இந்த தகப்பனிடத்திலே போய் இந்த ஏசா எப்படி என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்டதை போல, ஆண்டவரே நீர் என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் இழந்த ஆசீர்வாதங்களுக்காய் மனம் வருந்துகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏசா என்ன பண்ணார்? அந்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணின மனிதனாக அவன் இருந்தான். இந்த ஆதாமும் ஏவாளும் கூட தேவன் வைத்த அந்த ஆசீர்வாதத்தை, ஏதேன் தோட்டம் என்கிறதான ஒரு நல்ல ஒரு அந்த ஏதேனின் உறவை அவர்கள் அலட்சியம் பண்ணினவர்களாக அல்லது கீழ்ப்படியாதவர்களாக தேவ சத்தத்தை அலட்சியம் பண்ணினபடினாலே ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை அவர்கள் இழந்து போனார்கள். அவங்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க என்ன பண்ணணும், இங்க நீங்க சுகமா நீங்க வாழணும், நீங்க இதை பண்படுத்தி கொண்டு காத்து கொண்டு நீங்க இங்க சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களை மிகவும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் அந்த இடத்துல வைத்தார். ஆனால் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்தபடினாலே அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்களாம், துரத்தி விடப்பட்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை முழுவதுமாக நாம் சுதந்திரித்து கொள்ள வாஞ்சியுள்ள, கவனமுள்ள அல்லது தாகமுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அதை ஒரு பூரணமான ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் அதிலே பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காலகட்டத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்தேன், எந்த காலகட்டத்தில் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்காமல் போனேன் என்று சொல்லி சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மிகவும் நேசித்து மீண்டுமாய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அவன் ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பெரிய ஒரு அபிஷேக தைலத்தை ஆண்டவர் அந்த சிம்சோனுடைய சிரசின் மேல் ஊற்றினார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே சிம்சோனுடைய பிறப்பு எப்படி இருக்கும்
என்று சொல்லி அந்த பெற்றோரோடு கூட தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த சிம்சோனின் வளர்ப்பு, சிம்சோனின் பிறப்பு எல்லாமே சற்று வித்தியாசமானதாக இருக்கும் என்று சொல்லி அந்த சிம்சோன் இந்த உலகத்திலே பிறக்கிறான். தான் தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேக தைலத்தின் மேல இந்த சிம்சோனுக்கு அக்கறை இல்லை. தேவனால் தன் விசேஷித்த விதமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதின் மேல் கவனமில்லாதவனாக ஆண்டவர் எதையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில விலக்கி வைத்தாரோ, நசரேய விரதத்தை, பிரேதத்துக்கு முன்பதாக நீ போகக்கூடாது என்பதையெல்லாம் இவன் மறுபடியுமாய் அவன் செய்ததை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படி அவன் செய்தபடியினாலே ஆண்டவர் அவன் மேல் வைத்திருந்ததான அபிஷேகத்தை எடுத்து போடக்கூடிய ஒரு கட்டாயமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டதை நம்ம வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையிலே சங்கீதம் 133 அதிகாரத்துல இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளிலும் அங்கிகளிலும் வடிகிற நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. கடைசி வசனத்தை பார்க்கும்போது அங்கே எதை வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதை வச்சிருக்கிறாரு? அப்ப தேவன் நம்முடைய சிரசின் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேக தைலமானது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதிலே ஆண்டவர் ஜீவனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த சிம்சோனின் மேல் தேவன் வைத்த ஆசீர்வாதம் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்கில்லாத ஒரு பாத்திரமாய் இந்த சிம்சோன் காணப்பட்டபடியினாலே கடைசியாக அவனுடைய ஒரு அவல நிலைமையை நம்ம வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் எனக்கென்று என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் என்னை எப்படி பிளஸ் பண்ண விரும்புகிறார், அந்த ஆசீர்வாதத்தை அல்லது அந்த பிளஸ்ஸிங்கை நான் சுதந்திரித்து கொண்டேனா, அதை நான் ஏற்றுக்கொண்டேனா, அதை நான் பெற்றுக்கொண்டேனா, அதுல ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில மிஸ் ஆச்சா, எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாததற்கு நான் காரணமா இருக்கிறேனா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பரம தகப்பனிடத்துல போய் என்னையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, என்ன நீங்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த இடத்துல இந்த காரியத்து நிமித்தமாக நான் இந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்திருப்பேன் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது இந்த ஏசாவின் ஆசீர்வாதமானது தவறவிட்ட ஆசீர்வாதம், இழந்து போன ஆசீர்வாதம். இந்த ஆதாமும் ஏவாளும் தேவ மகிமையை கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க? இழந்து போய்விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தத்தை நாம் இழந்து போய் விடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேக தைலத்தை நாம் இழந்து போய் விடக்கூடாது. தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிறதான திட்டங்களை நாம் இழந்து போகக்கூடாது. யோனா தேவ சமூகத்தினின்று விலகி தேவ சித்தத்தை மீறி போனதுனாலே அவனுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறாமல் போனது. இந்த காலை வேளையில அந்த ஒரு யோனாவை போல அல்ல, எனக்கென்று தேவன் வைத்திருக்கிறதான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரிக்க தகுதியுள்ள பாத்திரமாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏசாவை போல ஒருவேளை கடந்த நாட்களிலே ஒரு அலட்சியமான ஒரு சூழ்நிலை, ஒரு அசட்டை பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருந்தாலும் இந்த நாளிலே சற்று நாம் விழித்து கொள்ளுகிறவர்களாக, நான் இழந்தவைகளை நினைத்து அல்ல, இனி நான் பெறப்போகிற அத்தனையும் ஆண்டவருடைய பாதத்திலே சென்று நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே சென்று நமக்கென்று வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க பிரயாசப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் ஏசாவின் ஆசீர்வாதம், அது தவறவிட்ட ஆசீர்வாதம். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது 27வது அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள வசனங்களை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? ஏசாதானோ என்றான், அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான்.
பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் என்ன செய்வாரா? தந்தருளுவாராக. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால், யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தக்க வைத்து கொண்ட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த ஏசா அலட்சியம் பண்ணினதான அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்கிறதான ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு என்ன பண்ணாரு? தக்க வைத்து கொண்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திலே போய் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவா? வானத்து பனி, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சரசம். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு எப்படி பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசித்தோம். அவன் தன்னுடைய தகப்பன் இடத்துல கிட்ட போய் அதை என்ன பண்ணானா? பெற்றுக்கொண்டான். தகப்பன் சொல்றாரு, நீ என் கிட்ட கொண்டு வா, நான் என்ன செய்யணும்? அதை உன்னை முத்தம் செய்ய வேண்டும், அதனால நீ கிட்ட வான்னு சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அருகாமையில நம்ம செல்ல 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிட்ட போகணும், நம்ம இன்னும் நெருங்கி போகணும். கிருபாசன தண்டையில நெருங்கி கிட்டு சேர்கிற ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப தூரத்திலிருந்து நம்ம தூரத்திலேயே நம்ம இருந்தோம்னா நம்மளை தேடி ஆசீர்வாதம் வராது. நம்ம கிட்ட போக 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 ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஈசாக்கு சொல்றார், நீ என் கிட்ட மாமகனே, நீ என் கிட்ட வந்து என்னை முத்தம் செய் மகனே, நீ எனக்கு அந்த பதார்த்தங்களை நீ கிட்ட கொண்டு வா மகனே என்று சொல்லும் பொழுது அவர் கிட்ட போக 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 வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். நீ உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இங்கே அந்த ஈசாக்கு என்ன பண்றாரு? தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பரம தகப்பனிடத்துல நம்ம நெருங்கி போக 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 நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் என்ன செய்வார்களா? ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கிட்ட 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 என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல நெருங்கி நம்ம போக வேண்டும். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில அந்த கிட்ட போகிற அனுபவம் தேவன் விரும்பி நம்மளை எதிர்பார்த்து, இந்த நேரத்துல என் பிள்ளை என்னை ஆராதிக்கணும், என்னை துதிக்கணும், என் கிட்ட வரணும்னு நினைச்சு நினைச்சு நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து ஏமாந்து போகிற தகப்பனாக அல்ல. நாம் அவரிடத்துல போகும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, என் பிள்ளை என் கிட்ட வந்துருச்சு, என் பிள்ளை என்னுடைய பாதத்தை முத்தம் செஞ்சிருச்சு, எப்படி என்னால ஆசீர்வதிக்காம இருக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ள நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை எல்லாம் ஓரே பர்வதத்துல ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு முச்செடியின் மத்தியில அந்த மோசேக்கு அவர் தரிசனமாகிறாரு. அப்ப இந்த மோசே சொல்றாரு, நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். எல்லாரும் சொல்லலாமா ஒரு அல்லேலூயா? அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். நம்ம கிட்ட போக போக அவர் நம்மை காண்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் நிலையில இருக்குது,
இன்னும் என் பிள்ளை கிட்ட கிட்ட வரும் பொழுது இன்னும் நான் என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கணும், இன்னும் என் பிள்ளைக்கு நான் தரிசனங்களை கொடுக்கணும், இன்னும் என் பிள்ளையோடு கூட நான் பேச வேண்டும், இன்னும் என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலங்களை குறித்து என்னுடைய பிள்ளையின் இடத்துல நான் பேச வேண்டும் என்று சொல்லி நாம் அவருடைய அருகாமையில நம்ம நெருங்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தூரத்திலேயே இருந்து நம்ம ஆசீர்வாதம் நம்மளை தேடி தேடி வரணும்னு நம்ம என்ன செய்யறோம், நினைக்கிறோம் இல்லையா? ஐயோ, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே, இதுல என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே, அதுல என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே. நம்ம கிட்ட போகிற தூரத்தின் அளவு எவ்வளவு இருக்கிறது, நம்ம ஆண்டவரிடத்துல நெருங்கி போகிற நேரங்கள், நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறதான ஐக்கியம், உறவு, இவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு, அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்க நல்ல உண்மை உள்ள தெய்வமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட அநேக வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆமா ஆமா, நம்மளை ஐஸ்வர்யவானாகி நம்ம வர வர விருத்தி அடையணும், மிக மிக பலனுள்ளவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே 90% வந்து ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல நம்மளை ஆசீர்வாதமா வைக்கணும். அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொண்டு அந்த வாக்கு தத்தத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு 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 அந்த முழு ஆசீர்வாதத்தையும் அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை என்ன செய்யறாரு, எழுதி வைத்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை முழுவதுமாய் பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மிஸ் பண்ணோம்? இந்த யாக்கோபை போல முதல்லயே இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல இவருக்கு ஒரு ஆசை, இந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்யக்கூடாது, நான் விடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தும் இவர் என்ன பண்றாரு, ஒருவேளை அவர் ஏமாற்றுக்காரன் எத்தனா இருந்தாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தின் மேல அவருக்கு என்ன இருந்துச்சு, தாகம் இருந்துச்சு, வாஞ்சை இருந்துச்சு. ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிறத என்ன செய்யக்கூடாது, நானு விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாகிலும் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்த ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். 32வது அதிகாரத்துல கூட ஆதியாகமத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி யாப்போக்கு என்கிறதான ஆற்றின் கரையை கடக்கும் பொழுது அவர் ஆண்டவரிடத்துல சொல்றாரு, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய. அப்படியானால் கடைசி வரைக்கும் அவர் போராடி போராடி என்ன பண்றாரு, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட நல்ல மகனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறத நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும், போராடியாவது என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தின பிந்தி அவர் என்ன பண்ணாரா, தனித்திருந்தார். அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளணும்னு சொன்னா சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், அக்கறைப்படுத்தணும். எது என் வாழ்க்கையில தேவையில்லையோ அதை ஒரு ஓரமா வச்சுட்டு, எது தேவனுக்கு பிரியமில்லாததோ அது தேவனுக்கு பிரியமில்லாதது என்பதை அறிந்து அதை தள்ளி வைத்து விட்டு தேவனுக்கு முன்பதாக அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் பிந்தி என்ன பண்ணானா, தனித்திருந்தான். அப்ப தனியே ஆண்டவரோடு கூட என்ன பண்றாரு, அவரு போராடி போராடி இந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்காக அவன் போராடி பெற்றுக்கொண்ட மனிதனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த 32வது அதிகாரத்துல கடைசியா பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்ட பிற்பாடு சூரியன் உதயமாயிற்று. அப்ப அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட முடியாத சூழ்நிலைகளோ அல்லது இருளான சூழ்நிலைகளோ இருந்தாலும் இவன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த பிற்பாடு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை அவன் கண்ட மனிதனாக இருக்கிறான். அல்லேலூயா. சூரியன் என்ன பண்ணுச்சா, உதயம் ஆயிற்று. அப்ப இவன் கடந்து வந்த பாதைகளில் இருந்த இருளெல்லாம் ஆண்டவர் அகற்றி போட்ட தேவனாக இவனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுத்த நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணுமா? எல்லாருக்கும் ஆசை தானே? எல்லாருக்குமே ஆசை இல்லையா? நான் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையை பார்க்கலாம் இன்னும் நான் என்ன பண்ணணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஒருவேளை நம்ம வாடகை வீட்டுல இருந்தோம்னா என்ன செய்யணும், நமக்கு ஒரு லீஸ்க்காவது ஒரு வீட்டுக்கு போகணும். லீஸ்க்கு இருந்த வீட்டுல இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும். இப்படி நம்முடைய ஆசீர்வாதத்தின் தன்மைகள் மேலோங்கினதாக
மேல் நோக்கி பார்த்தவைகளாக என்ன செய்யணும், இருக்க வேணும். அப்படின்னு நம்முடைய ஆசீர்வாதங்கள் மேல 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 போகணும் அப்படின்னா ஆண்டவரிடத்துல நம்ம கிட்ட 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 நெருங்கி போக வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னுடைய பாதத்தை வந்து நீ என்ன பண்ண, முத்தம் செய்ய, அப்பா நீ என் கிட்ட வா, நான் உன்னை இன்னும் பார்க்கணும், நான் உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஈசாக்க தன்னுடைய மகனாகிய யாக்கோபை என்ன பண்றாரு, என் கிட்ட வான்னு சொல்றாரு. இந்த காலை வேளையில கர்த்தருடைய கரங்கள் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிற கரங்களா இருக்கிறது. அப்படி நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல சற்று நெருங்கி போகிற அல்லது கிட்ட போகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அவர் சொல்றார் இல்லையா, கர்த்தர் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தின் ஆசீர்வாதத்தையும் உனக்கு தந்தருளுவாராக என்று சொல்லி மனதார தன்னுடைய மகனை என்ன பண்றாரு, அவரு ஆசீர்வதிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையில இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஒரு நாளும் தயங்க கூடாது, அல்லது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஏசா தவறவிட்ட ஆசீர்வாதம் என்ன என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாக்கோபு தக்க வைத்த ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன என்று பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தவறவிட்ட ஆசீர்வாதங்களுக்காய் மனம் வருந்துகிறவர்களாய், நம்முடைய கரத்திலே கொடுத்த தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை தக்க வைக்கிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேல் பிரியமுள்ள நல்ல ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்ப்போம், எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணேன், எந்த இடத்துல நான் நல்லா நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சே, எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணேன், எதனால இந்த நாள்ல இப்படிப்பட்ட சில பாடுகள், இப்படிப்பட்ட சில சோக சம்பவங்கள் என் வாழ்க்கையில நடக்குது, இது எதனால் என்பதை சற்று நாம் ஆராய்ந்து, ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா ஆண்டோடைய சமூகத்துல போய், ஆண்டோட கிட்ட போய், ஆண்டவரை என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நாம் விழும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ள நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா தகப்பனின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமா, இளைய மகன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான் இல்லையா, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு என்ன பண்ணிட்டாரு, தூர தேசத்துக்கு போய்விட்டார். இந்த தூர தேசத்துக்கு போயிருந்த அந்த நாட்களில், அந்த இடைப்பட்ட காலங்களில் யார் கூட இருந்தது, மூத்த மகன் தகப்பனோடு கூட என்ன பண்றாரு, இருக்கிறார் இல்லையா. அப்ப இந்த தகப்பனுடைய நேசம், தகப்பனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அந்த இடைப்பட்ட காலங்கள்ல யாருக்கு மட்டும்தான் போயிருக்கும், மூத்த மகனுக்கு மட்டும்தான் போயிருக்கும் இல்லையா. அப்ப இந்த இடைப்பட்ட காலங்களில் இருந்த ஆசீர்வாதத்தை யார் மிஸ் பண்ணது, இந்த இளைய மகன் மிஸ் பண்ணிட்டான் இல்லையா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடைப்பட்ட காலங்களும் என்னுடைய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. ஒரு நாள் இந்த இளைய மகன் திரும்பி வந்தான் தன்னுடைய தகப்பனை நோக்கி. தகப்பன் மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு முத்திர மோதத்தை கொடுத்தது எல்லாமே உண்மைதான். ஆனால் இந்த இடைப்பட்ட காலங்களில் எத்தனையோ நல்ல ஆசீர்வாதங்களை, எத்தனையோ நன்மைகளை இந்த மூத்த மகன் என்ன செஞ்சிருப்பான், சுதந்திரிச்சிருப்பான் இல்லையா. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறவர்களாக இல்லை. எந்த காலமும் எந்த சூழ்நிலையும் என்னுடைய தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது என்பதை நாம் நிச்சயித்தவர்களாக நம்ம என்ன செய்யணும், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுள்ள அல்லது கவனம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 27-37 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சத்தமிட்டு அழுதான். கீழே உள்ள வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர். உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் என்றார். அப்ப இந்த யாக்கோபை ஆசீர்வதித்த அந்த வரிகளையும் இந்த ஏசாவை ஆசீர்வதிக்கிற இந்த வரிகளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த வரிகளில் இருக்கிற அநேக காரியங்களை இந்த வரிகள்லையும் இந்த ஈசாக்கு என்ன சொல்றாரு, சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். அந்த 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும்
தந்தருளுவாராக. அதாவது இந்த தகப்பன் வந்து யாக்கோபை பிளஸ் பண்ணிட்டாரு. இப்ப இந்த தகப்பனுடைய இருதயம் பரிதபிக்குது. ஐயோ, இந்த மூத்த மகனுக்கு போய் சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த பையன் எடுத்துக்கிட்டானே. இவர் கேட்கிறார் இல்லையா, இந்த ஒரு ஆசீர்வாதம் தானாப்பா, எனக்கு வேற இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தகப்பனுடைய இருதயம் ஒரு பரிதபிக்கிற இருதயமா இருக்கிறது. அந்த பரிதபிக்கிற இருதயத்தோடு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதும் அவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, நீ உன்னுடைய வழியில நீ சோர்ந்து போகாத, உனக்கு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல வந்து நீ சுதந்திரிக்க வேண்டியவைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லி அந்த மகனை ஆறுதல் படுத்துகிற ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமா, பூமியின் சாரம். இந்த பூமியிலே நம்ம வாழும் பொழுது ஒரு சாரமேற்றப்பட்ட பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் இருந்து எபேசியரின் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மளை என்ன பண்றாராம், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த பூமியிலே வாழ்கிறதான நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு தேவன் கொடுத்த அந்த ஸ்தானங்கள், நமக்கு தேவன் கொடுத்த பொறுப்புகள், நம்ம ஃபீல்டுல ஆண்டவர் நம்மளை எதுல வச்சிருக்கிறாரோ அதுல நம்ம எப்படி இருக்கணும்னா சாரம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது இல்லையா, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல உப்பை குறித்து சொல்லும் பொழுது, உப்பு சாரமற்று போனால் என்ன பண்ணணுமா, அதை கீழே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அப்ப உப்பு வந்து சாரமுள்ளதா இருந்தாதான் நம்ம வைக்கிற சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்கும் இல்லையா. உப்பு தன்னுடைய சாரத்தை இழந்து போயிருச்சுன்னா அதுல வந்து என்ன இல்லை, பிரயோஜனமே கிடையாது. அப்ப இந்த நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் கொடுத்த சூழ்நிலைகள், காலங்கள் அல்லது பொறுப்புகள், இவைகளிலே நாம் சாரமேற்றப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம உலக பிரகாரமா வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, எதில் தேவன் நம்மை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அதிலே நம்முடைய சாரத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுலதான் பூமியின் சாரம். அது மாத்திரமல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதமும் இந்த பூமியிலே நாம் சாரமுள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது, இவை இரண்டும் இணையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பூமியிலே நீ உன் சாரத்தோடும் வானத்திலிருந்து, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம், உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இது இரண்டும் இணையும் பொழுது இன்னும் கூட தேவ ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட முடியும். ஹல்லேலூயா. தகப்பனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம செய்தாலும் என்னால ஜெபிக்க முடியல. நம்முடைய ஜெப ஜீவியத்துல ஒரு சாரம் இருக்கணும். நம்ம ஆண்டவரை தேடுறதுல ஒரு சாரம் இருக்கணும். இந்த வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு சாரம் இருக்கணும். மற்றவர்களிடத்துல நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஒரு சாரம் இருக்க வேண்டும். எனக்குள் இருக்கிறதான இயேசு வெளிப்படும் பொழுது அது ஒரு சாரமுள்ள காரியமா இருக்கும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்துல ஆண்டவரை அறியாத எத்தனையோ பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி தேவ சமூகத்திலே கொண்டு வந்து வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபை தன்னுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, உன் வாசனை அது கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த வயல்வெளியின் வாசனையை போல் இருந்தது. அப்படியானால் இந்த நமக்குள் இருக்கிறதான அந்த வாசனை, கிறிஸ்து என்கிறதான அந்த வாசனை, ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, தேவன் நுகர்கிற அளவுக்கு, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய வாசனை சுகந்த வாசனையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நல்லா குளிச்சுட்டு நம்ம பெர்ஃப்யூம் போட்டு வந்தா நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும், நீட்டா இருக்கும் இல்லையா. ஆமா, 2-3 நாள் குளிக்காம பெர்ஃப்யூம் போட்டா அது ஒரு விதமான ஒரு ஸ்மெல்லா இருக்கும் இல்லையா. அதுதான். அப்ப நம்முடைய வாசனை தேவனுக்கு உகந்த வாசனையாக, தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற வாசனையாக, நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் தேவன் விரும்புகிற ஒரு வாசனையாக இருக்கும் பொழுது, அந்த யாக்கோபை போல ஈசாக்கு யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய சிரசின் மேல வைக்க நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசா தவறவிட்ட, மிஸ் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை போல நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னா, அதை மிஸ் பண்ணாதபடி திரும்பவும் தேவனுடைய அருகாமையிலே சென்று நம்ம என்ன செய்யணும், அதை
பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொண்டதை போல எனக்கு தேவன் கொடுத்ததை நான் என்ன செய்வேன்? இறுக பற்றி கொள்வேன். அல்லேலூயா. எனக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சரியாய் நடந்து போவேன். எனக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை நான் தக்க வைத்துக் கொள்வேன். எனக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை, எனக்கு தேவன் கொடுத்த ஸ்தானத்தை நான் விட்டு விடாதபடி அதில் நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கி தருகிற நல்லவராயிருக்கிறார். தகப்பனின் ஆசீர்வாதம், அது ஆண்டவர் நம்ம எப்பொழுதுமே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் நல்லவராக, அவர் துரிதமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஆனால் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அல்லது பெற்றுக்கொள்வதற்கு உகந்த பாத்திரங்களாய் நாம் வாழும் பொழுது இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 3 விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தவற விட்ட ஆசீர்வாதத்தை நான் இனி தவற விடக்கூடாது. ஏசாவை போல, யாக்கோபை போல தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, கேட்ட வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தவறவிட்ட ஆசீர்வாதம் ஆண்டவரே, யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொண்டான். ஏசா ஆசீர்வாதத்தை தவறவிட்டாலும் அந்த தகப்பனுடைய இருதயமானது ஆண்டவரே அவன் சத்தமிட்டு அழுத பொழுது அவன் மனம் இறங்கி அவனையும் ஆசீர்வதித்தான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் என்ன ஆசீர்வாதங்களை தவற விட்டோமோ இந்த வேளையிலே அப்பா, அவன் எப்படி தன் தகப்பனை நோக்கி பார்த்தானோ அதை போல நாங்கள் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்ளவும் ஆண்டவரே, நாங்கள் சத்தமிட்டு அழுது மீண்டுமா இதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவரே நீர் கடந்து போகிற ஒரு தெய்வம் அல்ல ஆண்டவரே. நீரே இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதாகிலும் காரணங்களின் நிமித்தமாய் என்ன ஆசீர்வாதங்களை தவறவிட்டார்களோ அவைகளை நீர் மீண்டும் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்தீரே. அந்த புதிய மாதத்திற்குள்ளாய் போகும் பொழுது புது ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் கடந்து போக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளையும் இந்த வாரத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம். உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் பாதுகாவலும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.